பக்கம் உட்காந்துருக்கவங்க எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் குழந்தைய பற்றி பிளான் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேரேஜ் ஆகி 1 மந்த்ல நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னா 15% தம்பதியினரால் தான் கன்சீவ் ஆக முடியும். இதே ஒரு 6 மாசம் கழிச்சு பிளான் பண்றாங்க, இல்ல 6 மாசமா தொடர்ந்து பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒரு 60% தம்பதியினரால கன்சீவ் ஆக முடியும். 16 மந்த்ஸ்ல தான் ஆல்மோஸ்ட் 80% தம்பதியினால பிளான் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபேக்ட் இது. ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ட்ரை பண்ண ஆரம்பிச்ச ஒரு சில மாதங்களே நம்ம கன்சீவ் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப லேட்டா பிளான் பண்ணும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கும். ஒரு ஆங்ஸைட்டி இருந்துட்டே இருக்கும். ஒரு ஒரு மாதத்துடைய முடிவிலும் பீரியட் வந்துருமா, இல்ல பிரெக்னன்ட் ஆயிடுறோமா அப்படின்ற அந்த ஆங்ஸைட்டி பில்ட் ஆயி ஒரு கில்ட் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் அதனால இன்க்ரீஸ் ஆகுது. இதனால கார்டிசால் லெவல்ஸ்ன்ற ஹார்மோன் லெவல் அதிகமாகி அதனால கருத்தரிக்கிற தன்மை குறையறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா இருந்தா இட்ஸ் பெட்டர். ரொம்ப லாங் டேர்மா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த அளவுக்கு போஸ்ட்போன்மெண்ட் இல்லாம ஒரு யங்கான கப்புளாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸ் டு 8 மந்த்ஸ் அந்த 8 மந்த்ஸ்லயுமே வந்து என்ன மாதிரியான சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஃபாலிக் ஆசிட் எடுத்துக்கிறது, கால்சியம் எடுத்துக்கிறது, என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும், என்ன மாதிரியான மென்டல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு பிளானிங்கோட அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா மேபி இட் வில் பி அ வெரி ஹெல்தி ப்ரெக்னன்சி அண்ட் அவங்க பிளான் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்டராகவே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப லாங்காக டிலே பண்ணும் பொழுது சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இப்போ டாக்டர் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா இங்க யாருக்காவது மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இல்ல இவங்க சொன்னதுல இருக்கிற உண்மை எனக்கு புரியுதுங்க, இதை இன்னும் கொஞ்சம் நாங்க ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம், கொஞ்சம் ஒரு 2 வருஷம் பிளான் பண்ணதை கொஞ்சம் காலத்தை சுருக்கிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஏதாவது உங்ககிட்ட ஒரு மனமாற்றம் இந்த விவாதம் வந்த கெஸ்ட் ஏற்படுத்தியிருக்காங்களா? கண்டிப்பா டாக்டர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அக்ரி பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க அந்த இதுல இருக்கப்போ அவங்க சொல்றதை கண்டிப்பா கேட்டுக்கணும். இதுல இருக்கிற ஒரே ஒரு டேக்அவே என்னன்னா, குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது அது மட்டுமே வாழ்க்கை இல்லாம அதுவும் ப்ரியாரிட்டி தான். அந்த 22 வயசு 21 வயசுங்கிறப்போ தன்னோட கரியரை அவங்களுக்கு எது முக்கியம்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கரியர் தான் முக்கியம்னா அப்போ பிளான் பண்ணி பண்றது வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் சைக்காலஜி உருவாக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க ஃபாஸ்டா பெத்துக்கணுங்கிறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஃபைனலா கன்க்ளூஷன் நான் எடுத்துக்கிறேன். பயாலஜிக்கல் கிளாக்கும் கரியர் கிளாக்கும் ஒரே டைம்ல எங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த பிளானிங்ன்ற விஷயத்துல ரொம்ப நான் வந்து அம்பிஷியஸா இருந்தேன். ஆஃப்டர் லிசனிங் யுவர் ஒப்பீனியன் ரொம்ப ஹைலி அலார்மிங்காக இருக்குது எனக்கு. பிகாஸ் என்னதான் நான் என்னோட அறிவை யூஸ் பண்ணால் கூட ஏஜிங் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ். அதை என்னால் டிலே பண்ண முடியாது. அண்ட் ஐ ரியலி வுட் லைக் டு பிரிங் சம் சேஞ்சஸ் இன் மை லைஃப் இந்த சொசைட்டி. அதுக்கான வேலைகளை நான் இதுக்குள்ளே எப்படி அகாமடேட் பண்ணிக்கிறேன்றதுல தான் என்னோட புத்திசாலித்தனம் அப்படின்றத வென் ஷீ இஸ் டாக்கிங் ஐ ரியலைஸ்ட் இட். என் குழந்தையோட ஓட்டத்துக்கு சரியா என்னால ஓட முடியல. முடியல. அவன் நிறைய விளையாடணும்னு நினைக்கிறான். அவனுக்கு விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி ஏன் நான் ஓட முடியல என்னால அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டான ஏஜ்ல குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது சரியான விஷயம் தான். சார் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேபி எங்களுக்கு வந்து பிறந்துருச்சு நல்ல விதமா. அது ஒரு நல்ல ஒரு பிளெஸிங் நாங்கள் நினச்சிக்கிறோம். பட் செகண்ட் பேபிக்கு வந்து நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் நாங்கள் தள்ளி போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலி எனக்கு 29 எனக்கு ஏஜ். ஸோ இன்னும் நான் தள்ளி போட்டேன்னா கண்டிப்பாக இவங்க சொன்ன மாதிரி ஐவிஎஃப் அந்த மாதிரி போகிறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு இப்போ ஒரு பயம் வருது. ஸோ நான் ரொம்ப வருஷம் தள்ளி போடாமல் அட்லீஸ்ட் என் குழந்தை வந்து இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, என் குழந்தை கூட விளையாடுறதுக்கு ஒரு பாப்பா இல்லாமல் எங்கேயும் போய் விளையாடிட்டு வருதுன்றாங்களே. நான் ஒன்று முடிவு பண்ணேன், அது எனக்கு சரி, அது மட்டும் நான் அந்த இடத்துல தான் நிற்பேன். என்னதான் கெஸ்ட்டு சொன்னாலும் எனக்கு ஒரு நியாயம் இருக்குது சார், அது அவங்க சொல்லிட்டு போகலான்னு இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணி இந்த கேள்வி கேட்கும்போது நியாயமாக மனசுலேருந்து ஒரு பதில் சொன்னீங்களா, அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ராய் சொல்லிட்டு முதல்ல இவங்களுக்கு